வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு சீமான் கொடுத்த அந்த பேட்டியை பார்க்கும்போதே சீமான் யாரு, சீமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இன்னும் கூடுதலா நமக்கு சீமானை பத்தின புரிதலை சீமானுடைய இந்த பேட்டி ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா 2 விஷயம் குறித்து சீமான் பேசியிருக்காரு. அதை அவர் சொல்லும்போது சர்வ சாதாரணமா சொல்றாரு. அப்படி அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறதா இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு சீமானுடைய அந்த பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கி போய், அதுக்கு முன்னாடி பயங்கரமா கத்துனார். பெரியார் மண்ணு அப்படின்னாரு, நெஞ்சு புடைக்க பேசினாரு. இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு தூக்க வீட்டுல இருந்து பேட்டி கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு இறந்த வீட்டுல, அந்த மாதிரியான ஒரு பேட்டியை சீமான் கொடுத்திருக்காரு. பொதுவாவே வெற்றியும் தோல்வியும் தேர்தல்ல யதார்த்தம் தான். வெற்றி பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது என்ன பெரிய விஷயம், மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு, மக்கள் முழுசா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பணம் விளையாண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தான் மேல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்யறது பெரும்பாலும் எந்த கட்சிகளும் முன்வர்றதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வகையில திமுக மறுபடியும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கு. டெபாசிட்டை இழந்ததுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. டெபாசிட்டை இழந்ததுக்கு நீங்க ஆளுங்கட்சி தரப்பு, திமுக தரப்பு ஒரு வகையான காரணத்தை சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா இவர் திமுக குறித்து வைக்க விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணம் எக்கச்சக்கம் விளையாண்டுருக்கு, அதை தாண்டி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஈரோட்டில் பெரியார ரொம்ப ஏட்டிக்கு போட்டியா சீமான் பேசுனதுடைய விளைவு தான் இவ்வளவு இறங்கி ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காரு சீமான், டெபாசிட் காலியாகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் உண்மையா அப்படின்னா, இந்த பக்கம் தரப்புல சீமான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நாங்க முன்னாடியை விட ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியை விட இவங்க ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த வகையில் அப்படின்னா, நாம ஏற்கனவே இன்னொரு காணொலியில பார்த்தோம். அதிமுக ஓட்டு இருக்கு, அது திமுக எதிர்ப்பு ஓட்டு. அதே மாதிரி பாஜக ஓட்டு இருக்கு, அது திமுக எதிர்ப்பு ஓட்டு. அதே மாதிரி ஏறத்தாழ விஜயுடைய கட்சி, அந்த கட்சியிலையும் பெரும்பாலும் திமுகவுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த ஓட்டையெல்லாம் சேர்த்து பார்த்தா சீமான் குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ஓட்டாவது வாங்கியிருக்கணும். அப்ப இந்த குறைஞ்சபட்ச ஓட்டு இப்ப அது வாங்கல அப்படிங்கிறப்ப அங்க முழுக்க முழுக்க பெரியார் குறித்து சீமானுடைய அவதூறு பேச்சு தான் இவ்வளவு பெரிய டெபாசிட் இழக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இதுல சீமான் பேசின பேச்சு இருக்குல்ல, 2 விஷயத்தை தான் நான் சொன்னது. 2 விஷயம் என்ன அப்படின்னா, போற போக்குல அடிச்சு விட்டு போற லஞ்சம் ஊழல் இந்த நாட்டுல என்ன தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிற. ஆமா, இருக்கும். நம்ம இல்ல எல்லாம் முழுசா சொல்லலாம் முடியாது. அதே நேரத்தில் உங்க புள்ள நிம்மதியா போக முடியுதா எப்படின்னா பல கேள்விகளை எழுப்புறாரு. இது எந்த நாட்டுல போய் எந்த இடத்துல நின்று வேணாலும் எழுப்பலாம், உங்க புள்ள நிம்மதியா போக முடியுதா அப்படின்னு. ஆனா இது இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் வச்சுங்களா. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா தமிழ்நாட்டில் நடக்கிறது களையப்பட வேண்டியது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆனா இதையும் தாண்டி அவர் சொல்ற 2 விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியெல்லாம் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க முன்னாடி. குறிப்பா என்ன சொல்றாரு, ராஜாஜி என்ன பண்ணாரு, ராஜாஜி எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா, அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு, அதுக்கு மேல அவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி பக்தவச்சலத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன செஞ்சாரு, இந்தி உள்ள கொண்டு வந்தாங்க, அதை எதுக்காம இருந்தாரு, அதை விட்டு வேற என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 2ம் எதுக்கான வார்த்தை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா புரியும். ஏன்னா பக்தவச்சலம் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி இவருடைய சர்டிபிகேட், யாரு, சீமான் கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட். நீங்க 1950களில் இருந்து பக்தவச்சலத்தை பத்தி இப்ப சீமான் பேசுறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு, பக்தவச்சலத்துக்கு ஏற்கனவே என்ன பேர் அப்படின்னா 10 லட்சம் பக்தவச்சலம் அப்படின்னு பேரு. ஏன் 10 லட்சம் பக்தவச்சலம் அப்படின்னு பேர் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா சொல்றாங்க. நீங்க இது ஏதோ இன்னைக்கு யோசிக்க கூடாது. 1950 காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு சமம். ஏறத்தாழ 1000 கோடி கூட வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அப்படி ஒரு புகார் பக்தவச்சலத்து மேல உண்டு. அப்புறம் இவர் சொல்றது என்ன சொல்றாரு, அதை விட்டுருங்க, அது லஞ்சம் தொடர்பா நாட்டுல களையப்பட வேண்டியது. ஒருவேளை லஞ்சம் தொடர்பா களையப்படணும் அப்படின்னா முதல்ல சீமான் வீட்டுல இருந்து களையப்படணும். அவர் லஞ்சம் வாங்கினாரா அப்படின்னா திரள்நிதி அப்படிங்கிற பேர்ல கட்சிக்கு கணக்கு காட்டாம தனக்கு அவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா பல லிஸ்ட் போடுறாங்க, அந்த லிஸ்ட் போட நம்ம இங்க வரல, அவ்வளவு பெரிய வீடு கடற்கரையில கட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு சீமானுக்கு எங்க இருந்து பணம் வந்தது அப்படின்னா, அப்ப கட்சி நிதியை தவறா அதனாலதான் சீமானுக்கு இவ்வளவு சொத்து வருது அப்படின்னு இன்னொரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும், ஊழலை முதல்ல ஒழிக்கணும், இந்த மாதிரி திரிபுவாதத்தை முதல்ல ஒழிக்கணும், இந்த மாதிரி மக்கள் பணத்தை சுருட்டுறதை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னா சீமான் முதல்ல தான் வீட்டுல இருந்து துவங்கணும். சரி, இப்ப பக்தவச்சலத்தை பத்தி சொன்னாரு. அதாவது அவர் என்ன செஞ்சாரு, இந்தி எதுக்கல அப்படின்னாரு. எப்படி இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்ல முடியுது,
இந்தியை எதிர்க்கல அப்படின்னு நீங்க தமிழ் 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 தமிழ்னு பேசுறீங்களே, அப்ப சீமான் வந்து தமிழுக்கு ஆதரவா பேசுறது 100% பொய் அப்படின்னு இங்க நமக்கு முடிவாகுது. ஏன் இந்தியை எதிர்க்கல அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றேன். அதுல என்ன இருக்கு பெரிய விஷயம்ங்கிற. நான் என்ன கேட்கிறேன், வட மாநிலங்களை எடுத்துக்கங்க. வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இந்தி ஆதரிச்சாங்க. இந்தி ஆதரிச்சதோட விளைவு பல மொழிகள் இன்னைக்கு காணாம போச்சு. நீங்க மைத்தி மொழி, அதே மாதிரி போஜ்புரி மொழி, இப்படி பல மொழிகள் அந்த காலத்துல இருந்த மொழிகள் இன்னைக்கு காணாம போச்சு. அந்த மக்கள் அந்த மொழியில பேசுறது இல்ல. அந்த மொழியில எழுத்து வழக்கு எதுவுமே இல்லாம போச்சு. இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிரா போறவங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் பல பேர் இந்தியை தான் பேசுவாங்க. மராத்தி பல பேருக்கு மறந்து போச்சு. இப்படி பல சூழல்கள் இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகள்ல சொந்த மொழிய அந்த மக்களை மறக்க வச்சிட முடியும் அப்படிங்கிறது இந்தி உள்ளுக்குள்ள வந்து நிரூபிச்சிருக்கு. இந்தி நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறது, இந்தி எப்போ வந்த மொழி அப்படின்னா ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்குள்ள வந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்தி எப்படிப்பட்ட மொழி அப்படின்னா, நீங்க சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் பிறந்த கூட்டு பிறந்த மொழி தான் ஹிந்தி அப்படிங்கிற மொழி. இப்ப அப்படிப்பட்ட ஹிந்தி மொழியை 50 வருஷத்துக்குள்ள பல மொழிகளை அழிக்க முடியும் அப்படின்னா, ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை கொண்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப அங்க மும்மொழி கொள்கையில அங்க வந்து இந்திய வந்ததோட விளைவு என்ன அப்படின்னா, அந்த மக்கள் சொந்த மொழியையும் பேச முடியாம, இந்தி மொழியையும் முழுசா கத்துக்க முடியாம, இன்னும் சொல்ல போனா அங்க சரியான பள்ளிக்கூட நிர்வாகம் சரியா இல்லாம, இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, நம்மால் இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போற மாதிரி அவன் அங்க இருந்து பானிபூரி விற்க வர்றான், போர்வை விற்க வர்றான், ஐஸ் விற்க வர்றான், குல்பி விற்க வர்றான். இதையும் தாண்டி நம்ம ஊர்ல நம்ம பெண்கள் வேலைக்கு போறதை விட குறைஞ்ச கூலிக்கு கிராமத்துல வயல்ல நடவு செய்ய வர்றான். எங்க இருந்து? ஊப்பியிலிருந்து, ஒரிசாவிலிருந்து, பீகார்ல இருந்து இவ்வளவு பேர் அங்க இருந்து வேலமனக்கட்டு வந்துட்டு அவன் மொழியில பாட்டு பாடிக்கிட்டு நடுறான் அப்படின்னா, நீங்க வட மாநிலத்துறை பொருளாதாரம் எங்க இருக்குது? வெறுமை வெறும் பொருளாதாரத்துறை மட்டுமே பார்க்க முடியாது. அங்க ஒரு மொழி அழிக்கப்பட்டதுடைய விளைவு அந்த மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு துடைச்செறியப்படுது அப்படிங்கிற இந்த விஷயம் சீமானுக்கு புரியாதா? புரியாம எல்லாம் இல்ல. சீமான் வந்துட்டு என்ன வாயில வந்ததை பேசலாம், யாருக்கு ஆதரவா நம்ம பேசணும் அப்படிங்கிறது குறிப்பா ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவா ரொம்ப தெளிவா பேசுறாரு ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் அவர் சொன்னது, இவரை சொன்னாரு, யார? ஐயா ராஜாஜி. ராஜாஜி என்ன செஞ்சாரு? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததை தவிர வேற என்ன தப்பு செஞ்சாரு அப்படிங்கிறாரு. இதை விட வேற என்னங்க வேணும்? சீமானுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? முதல்ல இங்க முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு தனியும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சாதி பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அது எந்த சாதியா இருந்தாலும் உயர் சாதிக்காரங்கன்னா மரியாதையை கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த சாதி அப்படின்னா அந்த சாதி குறித்து ஒருமையில பேசித்தான் கூப்பிடுவாங்க. அது குறித்து எனக்கு சொல்றதுக்கு வாய் வரல, என்னால சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கல இன்னைக்கு. ஆனா ஆனா ஒரு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? பறையடிக்கிறவங்க புள்ள பறையடி, துணிவெழுக்கிறவங்க புள்ள துணிவெழுத்துரு. முடிஞ்சா ஆனாவனா படிச்சுக்கலாம், நான் அது கூட வேண்டியது இல்லை. தச்சு வேலை செய்யறவங்க புள்ள தச்சு வேலை செய்ய, நீ படிக்க வேண்டாம். அப்ப எப்படிதான் இதுதான் குலக்கல்வி? இப்ப இந்த குலக்கல்வியை வந்து அவர் கொண்டு வந்ததுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரு சீமானால எப்படி கேட்க முடியுது? அப்படின்னா சீமான் யாருக்கானாலும் அந்த குலக்கல்வி திட்டத்தை பெரியார் எதிர்த்து, இப்ப தெரியுதா பெரியார் யார் அப்படின்னு சீமானுக்கு? குலக்கல்வி திட்டத்தை பெரியார் எதிர்த்ததுனால, இங்கே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் எதிர்த்ததுனால, இங்கே இருக்கக்கூடிய தமிழை நேசிக்கிறவங்க எதிர்த்ததுனால, இங்கே இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கிறவங்க எதிர்த்ததுனால, இன்னைக்கு குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் இல்லாம வேற இருக்கப்பட்டு, இன்னைக்கு நீங்க சொல்ற சாதாரணமா துணி விளக்கிறவங்க புள்ள கலெக்டர் அறியப்படுறான், சாதாரணமா பறையடிச்சவங்க புள்ள வக்கீல் அறியப்படுறான். இப்படி நீங்க சாதி பேரை சொல்லி ஒருமையில பேசின பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமூக அடையாளமா மாறி இருக்கு. எதனால நிகழ்ந்தது அப்படின்னா, ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை தீவிரமா பெரியார் எதிர்த்து, பெரியாரி அமைப்புகள் எதிர்த்து, அம்பேத்கரி அமைப்புகள் எதிர்த்து, இப்படி பல அமைப்புகள் எதிர்த்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. அங்க இருந்து போர் விற்க வர்றான், குல்பி விற்க வர்றான், அங்க இருந்து நடவுக்கு கூலி வேலைக்கு ஏறத்தாழ 2500 3000 கிலோமீட்டர் கடந்து இங்க நடவுக்கு வர்றான். அப்படின்னா அப்ப நாம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம் அப்படின்னா, இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்ததுனாலதான் வளர்ந்திருக்கோம். அதே மாதிரி இங்க இவங்க சொன்ன இந்த இந்தியை எதிர்த்ததுனாலதான் நாம வளர்ந்திருக்கோம். சீமானுக்கு இவ்வளவு தைரியமா சொல்ல வருது அப்படின்னா, சீமான் இப்ப என்ன நினைக்கிறார் அப்படின்னா, 50 ஆண்டு வளர்ந்தது போதும், மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது சமஸ்கிருதத்துக்கிட்டையோ இல்ல வந்துட்டு குலக்கல்வி கிட்டையோ, நான் சொல்றது இதெல்லாம் ஒரு கணக்கு, இல்ல ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட பாஜக கிட்ட அடகு வச்சிடலாம் அப்படிங்கிற கணக்குல சீமான் பேசுறது மாதிரி இருக்கு. இந்த வார்த்தை அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. இது முழுக்க முழுக்க 100% தமிழ் மக்களுக்கு எதிரான வார்த்தை அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.